தமிழர்கள் தேசிய கீதத்தை பாட மறுக்கிறார்கள் என்கிற அவதூறு பிரச்சாரத்தை மேதகு ஆளுநர் அவர்கள் தொடர்ந்து நடத்தி வருகிறார்கள். தமிழ்த்தாய் வாழ்த்து பாடப்பட்டு நாட்டுப்பண் இசைக்கப்படுவது இறுதியாக என்பது தமிழகத்தில் 100 ஆண்டு காலமாக தொடர்ந்து கடைபிடிக்கப்பட்டு வருகிற நடைமுறை. ஆனால் வேண்டுமென்றே தேசிய அளவில் தமிழர்கள் மீது வெறுப்பை, வன்மத்தை கக்கக்கூடிய வகையில் ஆளுநர் அவர்கள் அபாண்டமான பழி சுமத்தி தேசிய கீதத்தை நாட்டுப்பண்ணை இசைப்பதற்கு இவர்கள் தயங்குகிறார்கள் என்கிற ஒரு பொய்யான தோற்றத்தை உருவாக்க முயற்சிக்கிறார். இது ஆளுநர் என்கிற முறையில் மாத்திரமல்ல, ஒரு அரசியல்வாதி என்கிற முறையில் கூட நாகரிகமானதல்ல, கண்ணியமானதல்ல. இவ்வளவு மோசமான வெறுப்பை உமிழ்கிற தமிழக ஆளுநர் RN ரவி அவர்களை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வன்மையாக கண்டிக்கிறோம். இத்தகைய அச்சுறுத்தலுக்கு ஒருபோதும் தமிழகம் அடிபணியாது. தமிழகம் நாட்டு பற்றிலே எந்த வகையிலும் குறைவானதல்ல. தொடர்ந்து நமது மரபுகளை பாதுகாக்க ஓரணியில் திரள்வோம். இன்று கட்சி வேறுபாடுகளை கடந்து தமிழகத்தில் இருக்கிற அனைத்து அரசியல் கட்சிகளும் இந்த சிக்கலில் தமிழக அரசின் பக்கம் நின்றது என்பது மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது, ஆறுதலாக இருக்கிறது. ஆளுநர் உரை என்கிற முறையில் இன்றைக்கு சட்டமன்றம் துவங்கியது. வழக்கம்போல் ஆளுநர் உரையாற்ற வேண்டும். ஆளுநர் உரை என்பது அரசினுடைய திட்டங்களை, அரசினுடைய செயல்பாடுகளை ஆளுநர் வாயிலாக அரசு சொல்கிற ஒரு சட்டபூர்வமான ஏற்பாடு தான் இந்த ஆளுநர் உரை என்பது. அரசு அதனுடைய திட்டங்களை, செயல்பாடுகளை, நடைமுறைகளை என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை அறிக்கையாக தயார் செய்து அது ஆளுநரிடம் கொடுப்பார்கள். ஆளுநர் அப்படியே அதில் என்ன இருக்கிறதோ அப்படியே படிக்க வேண்டும். அதில் எந்த விதமான கருத்து சொல்வதற்கு ஆளுநருக்கு சட்ட ரீதியாக எந்த அதிகாரமும் இல்லை. ஆனால் தொடர்ச்சியாக தமிழ்நாட்டு ஆளுநர் இப்படி ஆளுநர் உரை படிப்பதற்கு வருவதும், விளையாட்டுத்தனமாக வெளியேறுகிற இந்த அவையை அவமதிக்கிற, தமிழ்நாட்டு மக்களை அவமதிக்கிற, அம்பேத்கருடைய அரசியல் சாசனத்தை அவமதிக்கிற செயலை தொடர்ந்து ஆளுநர் செய்து கொண்டிருக்கிறார். இன்றும் அதே போல வழக்கமாக வெளிநடப்பு செய்து வெளியிலே வந்து அவர் பேட்டி கொடுக்கிறார். அவர் ஒரு ஆளுநர் போல நடந்து கொள்ளவில்லை. அவர் பிஜேபி அரசாங்கத்தினுடைய பிரச்சார ஊழியராக அவர் நடந்து கொண்டிருக்கிறார். தமிழ்நாட்டு அரசினுடைய செயல்பாடுகளை சொல்வதற்கு பதிலாக அவருக்கென்று ஒரு அரசியல் இருக்கிறது. அந்த அரசியல் சித்தாந்தத்தை வெளிப்படுத்துகிற ஒரு வேலையை கவர்னர் சட்டத்திற்கு புறம்பாக செய்து கொண்டிருக்கிறார். அதை இன்றைக்கு சட்டமன்றத்தில் இருக்கிற உறுப்பினர்கள் அனைவரும், எதிர்க்கட்சியை தவிர, நாங்கள் வன்மையாக அவருடைய செயல்பாடுகளை நாங்கள் இன்றைக்கு கண்டித்திருக்கிறோம். 7.5 கோடி தமிழ் மக்களின் உணர்வுகளை பிரதிபலிக்கின்ற மாமன்றம் தான் தமிழ்நாடு சட்டமன்றம் என்பது. தமிழ்நாடு சட்டமன்ற மரபுகளின்படி பெரும்பான்மை மக்களோடு வாக்களித்து தேர்வு செய்யப்பட்ட அரசு, அமைச்சரவை கூடி அந்த அரசுடைய திட்டங்களையும் கொள்கைகளையும் தீட்டி ஆளுநருக்கு அனுப்பி வைக்கப்பட்டு ஆளுநர் ஒப்புதல் அளித்த பிறகு அது தமிழிலும் ஆங்கிலத்திலும் அச்சடிக்கப்பட்டு ஆண்டாண்டு காலமாக நடைமுறையில் இருந்தவாறு ஆளுநர் உரையாற்றுவதற்கு முன்பாக தமிழ்த்தாய் வாழ்த்தை தொடங்கி ஆளுநர் உரை முடித்த பிறகு தேசிய கீதம் இசைப்பது தொடர்ந்து தமிழக சட்டமன்ற மரபு. அந்த மரபுகளெல்லாம் மீறி தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் RN ரவி அவர்கள் முதலில் தேசிய கீதம் இசைக்க வேண்டும் என்று கூறி ஆளுநர் ஆங்கில உரையை படிக்காமல் வெளியேறியிருப்பது இந்த மாமன்ற மரபுகளை, மாண்புகளை மீறுவது மட்டுமல்லாமல் இன்றைக்கு அரசியலமைப்பு சட்டத்தை ஆளுநர் மீறியிருக்கிறார். இதை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் வன்மையாக நாங்கள்
கண்டிக்கிறோம். அதோடு மட்டுமல்லாமல் தொடர்ந்து மாநில அரசோடு RN ரவி அவர்கள் மோதல் போக்கை கடந்த 5 ஆண்டுகளாக கடைபிடித்து வருகிறார். இன்றைக்கு பிஜேபி ஆட்சி செய்யாத எதிர்க்கட்சிகள் ஆட்சி செய்கின்ற மாநிலங்களில் ஆளுநர்களை வைத்து புறவாசல் வழியாக அந்த மாநில அரசுகளுக்கு குடைச்சலை கொடுப்பதும் அதே போல மாநில அரசுடைய வளர்ச்சி திட்டங்களுக்கு இன்றைக்கு முட்டுக்கட்டையாக இருக்கின்றன. அவ்வாறு தொடர்ந்து தமிழ்நாட்டு மக்களுடைய வளர்ச்சிக்கும் அதே போல தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கும் தமிழக ஆளுநர் முட்டுக்கட்டையாக இருக்கிறார். ஆகவே தொடர்ந்து தமிழ்நாட்டு நலனுக்கு எதிராக இருக்கின்ற தமிழக ஆளுநர் ரவி அவர்களை குடியரசுத் தலைவர் அவர்கள் திரும்பப் பெற வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். அதோடு மட்டுமல்லாமல் ஆளுநர் பதவி என்பது தேவையற்றது என்பதுதான் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய நிலைப்பாடு என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன்.